வெல்கம் டு யூனிக் தமிழ் கேமிங். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூக் தெஃப்ட் வார். இந்த கேம் தான் கைஸ் விளாட போகிறோம். நான் ஏற்கனவே இந்த கேம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கேமை நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த கேமோட ஸ்டோரியும் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கேமோட மிஷினை பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வெளியில் போய்ட்டு ஏதோ வண்டி இங்கே ஒரு ஆட்டோ இருக்குங்க. ஆட்டோ பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது, டீட்டெயிலிங்காக தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம பார்த்திங்கன்னா இப்போது போகலாம். என்னது பேர் பார்த்திங்கன்னா மேப் போகிறாங்க, டுக் டுக்குன்னு போட்டிருக்காங்க ஆட்டோ பேர். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்ட்டு சைடு லுக்கெலாம் பார்க்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பிடலாம். ஆனால் ஒரே ஒரு டவுட்டுங்க, இந்த ஆட்டோவில் எப்படி ஏறுறதுன்னு தான் தெரில, வழியே காணோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த போலீஸ் ஸ்டேஷன் போகணும். ஆமாம், முதல்ல நான் பார்த்திங்கன்னா இன்னும் போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்க்கல. ஆனால் நான் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு விளையாண்டு. கீழே பார்த்த மாதிரி தான் தெரியுது மேப்பு. இந்த சைடு இல்லை, எங்கே போச்சுன்னு தெரிலையே. இங்கே தான் எங்கே இருந்துச்சு, ஆனால் கீழே தாங்க இருந்துச்சு. கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா கீழே தான் இருந்துச்சு. நான் கீழே தான் இருக்கும், பார்க்கலாம். மேலே இல்லை, கீழே இங்கே இருக்குதுங்க. இங்கே கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ மார்க் பண்ணிவிட்டு அங்கே போயிடலாம். திருப்பிட்டு போகணுமா? அடடா, என்னமோ தெரிலங்க, இங்கே ஏதோ இடிக்குது, ஆட்டோவும் போக மாட்டேங்குது. சரி, ரிவர்ஸ் எடுத்து இந்த சைடு போகலாம். ஆனால் இங்கேயும் போக முடியல. சரி, நல்லா ஏன்னா நம்ம எவ்வளோ ஏற்றிட்டு இருந்துருக்கோங்க. ஸ்டார் வேறு வந்துடுச்சு. சரி, அவனுக்கு முன்னாடி நம்ம பார்த்திங்கன்னா தப்பிச்சு போயிடலாம். ஓகே, ரொம்ப ஒரு மாதிரி லேக் ஆகுது. பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் பார்த்திங்கன்னா அல்ட்ராவில் வச்சுருக்கேன், அதனால லேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, கிராஃபிக்ஸ் மட்டும் கம்மி பண்ணிட்டு வந்துடுறேன் கைஸ். இப்போ பார்த்திங்கன்னா நான் கிராஃபிக்ஸ் கம்மி பண்ணிட்டு வந்துட்டேன். போலீஸ் ஸ்டேஷன்கிட்டேயும் வந்துட்டேன் கைஸ். அங்கே மார்க் இருக்குது, அங்கே போய் நம்ம ரீச் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் அப்படியே ஃப்ரெண்ட்ஸுக்கும் அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருக்கேன் கைஸ். ஓகே, ஒரு வழியாக நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. யாரா நீங்கள்? 3 பேர் ஆடிட்டுருக்காங்க. 3 பேரில் ஒருத்தன் ஆடிட்டுருக்கான், 2 பேர் கன் ஏம் பண்ணி வச்சுருக்காங்க. போலீஸ்காரங்கன்னு நினைக்கிறேன். பேர் டீனான்னு ஏதோ வச்சுருக்கான். இவன் மேலே இந்த ரேடியோ தூக்கி போடலாங்க, என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். என்னது இது? எங்க பின்னாடி விழுந்துருச்சுங்க, முன்னாடி தூக்கி போட்டால் பின்னாடி விழுந்துருச்சு. இவன் பேர் என்னதா? ரன்னவே ராவா. இவன் பேர் ஜிப்லிஸா? எப்படிலாம் வித்தியாசமாக யோசித்து பேர் வைக்கிறாங்க பாருங்கள். சரி, இப்போ நம்ம இவனுங்களை கண்டுக்க வேண்டாம், நம்ம வந்த வேலையை பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் ஜெயிலை கண்டுபிடிக்கணும். ஓகே, இங்கே ஏதோ ஒரு ரூம் கதவு இருக்குது. இது ஃபுல்லாக காலியாக இருக்குதுங்க. இந்த சைடு ஒரு ரூம் போகுது, இந்த சைடு அங்கே ஏதோ நம்ம இந்த ஃபைல்லாம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது நம்ம கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுவோம்ல, அந்த இடம். ஓகே, இங்கே ஏதோ ரூம் இங்கே இருக்குங்க ஜெயிலு. ஓகே, அங்கே மார்க் தெரியுது, நம்ம அங்கே போயிடுவோம். வந்தாச்சு கைஸ். திருப்பி என்றான் வந்துட்டுருக்கான், ஸ்டண்ட்டெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கான். ஓகே, இவன் தான் நம்மளோட ஃப்ரெண்டு ரிச்சி. ஹே ஜாக்குன்றான், உனக்காக தான்டா காத்துட்டு இருந்தேன் நண்பா அப்படின்றான். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஏதோ எப்படி இங்கே ஜெயிலுக்கு வந்தான் அப்படின்ற ஸ்டோரி சொல்லிட்டுருக்கான், அதாவது ஃப்ளாஷ்பேக் சொல்லிட்டுருக்கான். நம்மளும் நம்மளோட ரிச்சி ஃப்ரெண்டும் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு பேங்க்கை ராபரி பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நம்ம பார்த்திங்கன்னா ஓடி வந்துட்டுருக்கோம். இது நம்மளோட காரு. நம்மளோட கார்லேருந்து 4 டயர் திருடி போயிட்டுருக்கான். பார்த்திங்கன்னா இன்னொருத்தன் டாக்ஸியில் வரான். 2 பேர் பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம மாட்டிக்கிட்டோம். என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்தான் பைக்கில். நம்மளுக்கே பைக் கொடுக்கறதுக்காக வந்திருந்தான். அப்போ நம்ம அவனை அடித்து போட்டு பைக் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஒரு போலீஸ்காரன் வந்துட்டான். கேஸ் நடக்கும்னு நினைக்கிறேன். 2 போலீஸ்காரங்க கேஸ் நடக்கும்னு நினைக்கிறேன். இல்லை ரேம்ப். நம்மளோட அடியால் பார்த்திங்கன்னா அங்கே வந்துட்டுருக்கான், தாவியாச்சு. நம்ம இப்போ ஹெலிகாப்டரில் குதிச்சிடுவோம்னு நினைக்கிறேன். ஓகே, பண மூட்டையை கட்டிக்கிட்டு குதிச்சிட்டோம்.
நம்மளோட நண்பன் எப்படி வருவான், நம்ம வந்து பார்க்குறோம் பணம்லாம் பறக்குதேன்ட்டு. நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அங்கே போய் மாட்டிக்கிட்டான், ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க அவனை. வந்து அவனுக்கு தப்பிக்க வந்து இடமே கிடையாது. வந்து அவ்வளோதான் மாட்டிக்கிட்டான். இப்படி தான் நான் வந்து ஜெயிலில் வந்தேன்டா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நல்லா கேளு, நான் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், கிரில்ன்ட்டு ஒருத்தன், அவனை போய் பாரு. அப்போ தான் அவன் தான் சொல்லுவான் என்னை எப்படி மீட் எடுக்கிறதுன்ட்டு. அதுக்கப்புறம் அவனோட வீடு வந்து பார்க்குக்கு பக்கத்தில் இருக்கும்டா, போய் அவனை பாரு அப்படின்றான். மேலே பாருங்கள் டாக் டு கிரில்னு இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியில் போயிடுவோம். இவனுங்க இன்னும் ஆடிட்டு தாங்க இருக்கான். ஓகே, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம நிறுத்தி வச்சுருந்த கார் அங்கே இருக்குது. ஆமாம், பார்க்க நான் எங்கே போய் தேடுவேன்? யாரா நீ? எங்கள் லாரிக்கார் வந்து நம்ம கார் இடிச்சிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு நம்ம கிளம்பிடலாம். இப்போ வந்து பார்க் எங்கன்னு தான் தெரில. ஓகே, நம்மளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஆரோ தெரியுது, அதை ஃபாலோ பண்ணி போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சைடு போகலாம். அப்படியே ரோடுலாம் போயிட்டுருக்க வேண்டாம், அப்படியே நேரம் அந்த ஆரோ மார்க் எப்படி காட்டுதோ அப்படியே போயிடலாம். பார்த்தீங்கன்னா அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணாதுங்க லைக் பண்ணிடுங்க. டே நல்லா வாடங்க, அங்கே போய் இடிச்சிருமோன்னு நினச்சிடும் போலீஸ்காரரா. ஸோ நல்லா வாட, ஸ்டார் வரல. இதுவே ஜிடிஏ கேமாக இருந்துச்சுன்னா ஸ்டார் வந்துருக்கும். ஓகேங்க, வந்தாச்சு. இப்போ வந்து ஹேல் ஜாக்குன்றான். இவன் வந்து நிறைய பேசுவான் வளவலன்ட்டு. அதுக்கு முன்னாடி பாருங்களேன், சோடா பாட்டில் மேலே உட்காந்துட்டு இருக்காங்க. ஓகே, நான் பார்த்தீங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணிடுறேன். என்ன சொல்லுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் ஒரு வேலையாக வந்து போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பான். அந்த போலீஸ் ஸ்டேஷன் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவனோட கார் நிறுத்தி வச்சுருப்பாங்க. அதை வந்து நம்மளை எடுத்துகிட்டு வர சொல்கிறான். ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கார் இங்கே கொண்டு வரணும். இங்கே பக்கத்தில் ப்ளூ கலரில் தெரியுது அங்கே பார்க் கார் ஹியர்ன்ட்டு, அங்கே வந்து நம்ம கொண்டு வந்து நிறுத்தணும். ஓகே, திருப்பி நம்ம வந்த வழியிலேயே போயிடலாம். இந்த பக்கம் திருப்பிட்டு ஸோ இங்கே என்றா வாட்ச் டவர் இருக்குது. ஓ, பின்னாடி இருக்கா? ஓகே கைஸ், வந்து அங்கே போயிட்டு அவனோட கார் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுவோம். அவனோட கார் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கேமை வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்துடும், மறக்காமல் அதுவும் பாருங்கள், நல்லாயிருக்கும் இந்த ஸ்டோரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னங்க இது அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் சொருக்கிடுச்சிங்க கம்பத்துக்கும் இந்த ஏணிக்கும் நடுவில். என்னதுராது? சரி வாங்க, நம்ம வந்து கார் எடுக்க தானே வந்தோம், நம்மளுக்கு இந்த கார் தேவைப்படாது. ஓகே, இவனுங்க இன்னும் ஆடிக்கிட்டே தான் இருக்காங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி காரு எங்கே இங்கே நிற்கிதுங்க. இதுதான் நினைக்கிறேன், இந்த ஒரே ஒரு கார் தான் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஏதோ சிம்பிள்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஓகே, நம்ம வந்து போலீஸ் கண்ணுங்க அங்கே முன்னாடி போலீஸுன்னு நினைக்கிறேன், ஏன்னா கன்னில் வச்சுருந்தானுங்க. அவனுங்க பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் காரை. இவனுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பார்ட்டில் மீதி வந்து கண்டினியூ பண்ணலாம். டே கார் இப்படின்னா திருப்பி பார்க்குறீங்க. நல்ல வேலை கவுரில் இப்படி நின்றுச்சு, இல்லைன்னா கவுந்து அந்த மாதிரி எங்கேயோ போய் சொருகி இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்துகிட்டு வர முடியாது, திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வரணும். இது என்னங்க இது, இந்த கேமில் பார்த்திங்கன்னா பிரேக் போட்டால் வண்டி 1 கிலோமீட்டர் தாண்டி தான் போய் நிற்கிது. நம்ம பார்த்திங்கன்னா ஓகே அவனோட வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. ஓகே, இங்கே நிறுத்திடுவோம். அவ்வளோதாங்க, மிஷின் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம இப்போ வந்து கேம் சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வீடியோ இதோட முடிச்சுக்கலாங்க. அடுத்த பார்ட்டில் பார்த்திங்கன்னா மீதி மிஷின்லாம் முடிச்சிடலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அப்படியே மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க கைஸ். ஓகே, பை கைஸ்.